வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணைப்பில் இணைந்துள்ள இரு பால் மெய்யன்பர்களுக்கும் மற்றும் நார்வே, டென்மார்க் மண்டலத்தில் உள்ள பேராசிரியர் பெருமக்களுக்கும் சிறப்பானதொரு பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடாத்திய பேராசிரியர் புவனா அம்மா அவர்களுக்கும் மற்றும் இணைப்பில் உள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற தலைப்பு உளப்பயிற்சி. அதாவது வாழ்க்கைங்கிறது என்னன்னா அன்பில் தொடங்கி நம்பிக்கையில் தொடரும் ஒரு அதிசய பயணம்தான் இல்லையா? அப்ப எண்ணங்கள் தான் பாதையாகவும் இருக்குது, பாலமாகவும் அமைஞ்சிருக்குது. மன அரங்கில் மலரும் அத்தனை எண்ணங்களும் வலிமையை பொறுத்தே நம்முடைய செயல்கள் எழுச்சி பெறுது. அப்ப புத்தம் புது கனவுகள் மனதில் சூழ்ந்து வரும்போது மனதை தூய்மையாகவும் எதிர்மறை எண்ணங்களின் சுவடுகள் இல்லாத மாதிரியும் நாம வைத்து பழகிக்கொள்ளணும். ஏன்னா மனநிலையை பொறுத்துதான் சொற்களும் செயல்களும் நமக்கு அமையுது. அப்ப இதைதான் சொல்லுவாங்க பெரியவங்க, மனம் போல் வாழ்வுன்னு முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப வாழ்வில் என்ன பண்ணணும்? வெற்றி பெறுவதற்கு முதல்ல நாம மனசை பக்குவப்படுத்தணும். மனம் தெளிவில்லாம குழப்பத்துல இருக்குமானா அச்சம், பயம் தன்னாலே நம்மளுக்கு ஏற்படும். ஆகவே மனசை தெளிவாகவும் தன்னம்பிக்கையோடையும் வைத்துக் கொள்வது நம்முடைய வெற்றிக்கு முதல் படி. அதுக்குத்தான் வள்ளுவ பெருந்தகை ஒரு குறள்ல சொல்றாரு, மடிமை குடிமைக்கண் தங்கித்தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்தி விடும். அதாவது இந்த குறளோட விளக்கம் என்னன்னா, மெய்ப்பொருளான உயிரை தன்னோல கண்ட மெய்ஞானியர்கள் பிரகாசமாக தனித்து தெரிவாங்களாம். தங்களின் அகமான மடியில் குடிக்கொண்டிருக்கும் உயிரான ஜீவன் அவர்கள்ட்ட ஞான கண்களை தங்கியிருப்பதை அவங்களால காண முடியுமா? அந்த நிலையை அடைந்தோரின் ஜீவனானது மெய்யோடு எப்பயுமே கலந்து புகுந்து விடுமா. அப்ப அறிதல் என்பது என்னது? கற்றதனாலையும் அனுபவத்தாலையும் வருவது நம்மளுக்கு இல்லையா? ஆனால் உணர்வது என்பது தவ வலிமையாலும் தெய்வீக அருளாலையும் தான் அது விளையும். அதுக்குத்தான் திருமூலர் ஒரு 4 அடியில் இது கொடுப்பாரு. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அப்ப எல்லாத்துக்குமே மூல காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா மனம்தான். மனம் செம்மையா இருந்தா நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல. அப்ப அதுக்குதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி. நம்மளுக்கு மன்றத்துக்கு வந்தோன்னே உடற்பயிற்சி முதல்ல உடலுக்கு கொடுக்குறாரு, அப்புறம் தவம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? தீட்சை கொடுக்குறாங்க. அப்போ மனம் பக்குவ நிலைக்கு அங்க அடையணுங்கிறதுக்கு தான் அந்த தீட்சையை கொடுக்குறாங்க. 3 வகையான தீட்சை கொடுக்குறாங்க. அந்த 3 வகை தீட்சையிலுமே நம்மளுக்கு நல்ல ஆழ்ந்து தவம் பண்ணக்கூடிய ஆற்றல் கிடைக்குது. ஆனா தவம் பண்ணணும். தீட்சை வாங்கிட்டா மட்டும் போதாது, தவமும் பண்ணணும். தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணதான் அதோட வலிமை என்னங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப நாகரிகத்தோட விலங்குத்தன்மை தான் நம்ம தீண்டாதிருக்க மனதில் என்ன பண்ணணும்? முதல்ல மௌனம் நம்மளுக்கு தேவை. அதுதான் அமைதியை கொடுக்கும். யாராலும் கலங்கப்படுத்த இயலாத ரத்தினம் தான் அந்த மன அமைதி. 6வது அறிவு படைச்ச மனிதன் பரிணாமத்தின் தன்மாற்ற உச்சகற்ற நாகரீக அடைஞ்ச காலத்துல இருந்து பல்லாயிரக்கணக்கான மரபு வழியாக காலங்காலமா மௌனத்தை பின்பற்றக்கூடிய மனிதனாகவே மனதளவில் இருந்தாலும் இன்று வரைக்கும் மனிதன் மாறாத மனிதனா தான் இருக்கிறான். மௌனம் ஒரு பயிற்சி தான், ஆனாலும் மனிதனோட இயல்புகள் மாறல. ஆனா இன்றைய காலத்துல மனம் எப்படி இருக்கு? ஆயிரக்கணக்கான அனுபவங்கள், புன்சிரிப்புகள், கண்ணீர் துளிகள் உள்ளதாகவும் நீ நாங்கிற பேத உணர்வோடு மனதை கலங்கப்படுத்திக்கிட்டே தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அதுக்குதான் சுவாமிஜி நம்மளுக்கு மௌனம் கொடுக்குறாரு. மௌனம் தரும் மன அமைதியில தான் சிந்தனை வந்ததை தலைக்க செய்து மௌனத்தில் மனம் எதையெல்லாம் நிலைநிறுத்தி பற்றுக்கோடாக்கி கொண்டு இருக்கிறதோ அந்த எல்லாம் ஒவ்வொரு நாளும் தவம் மற்றும் அகத்தாய்வு செய்து மனதிலிருந்து விடுதலை அளிக்க முடியும் நம்மளால. அப்ப நமக்கான இந்த வாழ்வுதான் பிறர் நலன் பேணுவதற்கு வாய்த்திருக்கு என்பதுதான் உண்மை. அதனை உணர்ந்து மனம், எண்ணம், சொல், செயல் எல்லாம்
ஓர் வழியில நிறுத்தி வாழ்வோருக்கு தான் மனம் ஒடுங்கும். அப்ப மனம் ஒடுங்காதவங்க என்ன செய்வாங்க? தன்னிலை உணராதவர்கள் பிரபஞ்ச சூட்சும விதியை உணராம வாழ்ந்து எல்லாம் தான் செய்வதாக நினைச்சு வினையை பெருக்கிக் கொண்டேதான் போவாங்க. அப்ப வேப்ப மரத்தோட வேர்ல தேனை ஊத்தி வளர்த்தாலும் அதோட கசப்புத்தன்மை மாறாது. அப்படிதான் மனிதர்களோட குணங்களும் யாராலையும் மாத்த முடியாது. அப்ப மனம் செயல்பட்டா கண்டிப்பா வினை உருவாகும். அறிவு செயல்பட்டா வினை மறையும். அப்ப பேரறிவு நிலைத்து விட்டா மனம் ஒடுங்கி பிறவி பிணி அங்க நீங்கிவிடும். அப்ப இயற்கை நிதியை யாவரும் புரிந்து கொள்ளணும். வினைகள் தான் இன்று நாம வாழ்வாக அமைந்திருக்கு. அந்த பிறப்பில் நாம் தவற விட்ட அனைத்துமே இந்த பிறவியில நம்ம நாடி சேர்ந்திருக்கு இல்லையா? அப்படித்தான் அன்று ஏமாற்றம் அடைந்தவர்கள் இப்பிறவியில் ஏமாற்றப்படுகிறோம். அதை ஒட்டிய வினைகள் தான் சுற்றமும் உறவுமாக நம்மளுக்கு அமையுது. அப்படி நம்முடைய வாழ்க்கையே ஒரு பம்பரம் தான். அந்த பம்பரத்தை இந்த பிரபஞ்சம் தான் நம்முடைய வினை கொப்ப இயக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்க சுழல விடும்போதுதான் நம்முடைய நிதானத்தை இழந்து விடாம நம்ம பார்த்துக்கணும். பம்பரம் சமதளத்தில் இருந்தால் நன்றாக சுத்தும் இல்லையா? அது போலதான் நம்முடைய மனசில் எழுகின்ற எண்ணங்கள் செயல்கள் யாவும் சமத்துவம் சமதர்மம் சமநீதியோட இருந்து சுற்றத்திலிருந்து சுழலும் போதுதான் வினைகள் நீங்க பெறும். அதுக்குத்தான் திருமூலர் ஒரு 4 அடியில ஒரு பாட்டை கொடுத்திருப்பாரு. பற்றற பற்றி பம்பரமாதியாவது பற்றற பற்றி பரனறிவே பரம் பற்ற பற்றினி பற்றவல் லோச்சுமே பற்ற பற்றி பம்பரமாகுமே. அப்ப இந்த பம்பரம் போல வாழ்க்கைய சுழண்டுகிட்டே தான் இருக்கும். சமதளத்துல இருந்தா சுத்தும், மேடு பள்ளமா இருந்தா அதுக்கேத்த மாதிரிதான் அது போயிட்டு இருக்கும். அததான் அந்த பாட்டுல சொல்றாரு. அப்ப நாம இங்க என்ன பண்ணோம்? சத்தியமாக இருந்தாதான் அமைதியாக இருக்க முடியும். அமைதியாக இருந்தாதான் சத்தியமாகவும் நம்மளால இருக்க முடியும். அமைதியாகவும் சத்தியமா இருப்பதற்கு நாம் ஆசைகளற்று இருக்கணும். ஆசைகளற்று இருக்க வேண்டுமானால் நம்முள்ள எப்போது ஆசை தோன்றுகிறதோ அதனை நாம உற்று நோக்கணும். அதனை உற்று நோக்கும் போதுதான் எந்த நேரமும் நம்மை உற்று நோக்கி கொண்டிருந்தாதான் நமக்குள் தோன்றும் எண்ணத்தை கவனிக்கும் போது யாரிடமும் ஒப்பீடுகள் செய்ய தோன்றாது இல்லையா? யாரையும் குறைகள் சொல்ல பயனில்லை, அதனால் வினைதான் பெருகுமே என்ற தெளிவு நம்மளுக்கு வரும். அப்ப அதுக்குதான் சுவாமிஜி நம்மளுக்கு அகத்தாய்வுங்கிற ஒரு பயிற்சி கொடுத்திருக்கிறாரு. அப்ப எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணம் ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, எதனால அந்த எண்ணம் வந்துச்சு, அந்த எண்ணத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அந்த எண்ணத்தோட செயல் என்னவா இருக்கும், விளைவு என்னவா இருக்கும் கவனிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க, அகத்தாய்வுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணும் போதுதான் அதுல இருந்து ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்க வருது இல்லையா? அப்ப மன தூய்மைக்கு மௌனத்தை விட சிறந்த பயிற்சி இல்ல. அந்த வினை தூய்மையே அதுல இருந்து வெற்றி பெறலாம் மௌனத்து மூலமா. அதுக்குதான் சுவாமிஜி ஒரு கவி கொடுப்பாரு. ஓங்கார நிலையில் மௌனம் என்போம், உச்சரிப்பில் அதையே சப்தம் என்போம், ஓம் என்று சொல்பவரை பக்தன் என்போம், உட்பொருள் உணர்ந்தவரை ஞானி என்போம், சப்தம் போன பின்னால் நிசப்தம், அதுவே மௌனம். அப்ப மௌனங்கிறது என்ன? வாய் பேசாம இருக்குதல்ல, இது ஒரு மனம் அடக்க பயிற்சி இல்லையா? உரத்த ஓசை அடங்கினால் அது மௌனம். நாம் பேசாத போது இறைவன் நம்மோடு பேசுகிறான். அறிவே அறிவை அங்கு அறிவிக்குது. பிரச்சானம் பிரம்மம் அறிவே தெய்வம். நாம் உணராத போது நம்மை நமக்கு உணர்த்தி கொண்டிருப்பதுதான் நம்மளோட ஆன்மா. இப்ப நான் சொல்லி கொண்டிருக்கும் போதுமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப ஜீவாத்மா மோன நிலை அடைந்து நானாக அது எங்க இயங்கிக் கொண்டிருக்குதோ அதை உணர்கிறது, அமைதியா ஆகிறது. அப்ப மௌன காலத்தில் தான் மனம் இறைநிலையோடு ஒன்ற முடியும். புலன்கள் வழியா ஜீவகாந்தம் செலவாகுது. மௌனத்தால் தவநிலை மேன்மை அடையுது. ஆக்கினை மனம் உயிரை உற்று பார்க்கும்போது துரியத்தில் மனம் உயிராகவே அங்க மாறுது. சைலண்ட்னு ஒரு வார்த்தையிலே நம்ம அடங்கி இருக்குது. லிசன்ங்கிற ஒரு வார்த்தை அங்க மறைஞ்சிருக்கு. சைலண்ட திருப்பி போட்டா லிசன்ங்கிற ஒரு வார்த்தை அங்க தெரியுது இல்லையா? அப்ப அந்த கவனித்தல் மௌனத்தில் அமைதியாக இருந்தது. நம் குரலை, அதாவது நம்முள் உறையும் தெய்வத்தின் குரலை நாம கேட்க முடியும். மௌனத்தாலதான் எண்ணம் அகன்று இறையாட்சி செய்யும். இறைநிலையின் இயல்புகள் நம் அறிவுக்கு காட்சியாகும். மனம்
என்ற பாலில் மௌனம் என்ற ஒரு சொட்டு தயிர் விட்டு உறைந்து உறைந்து இறைநிலையோடு கலந்து மனிதன் என்ற நிலை மாறி இறையாகவே நாம மாற முடியும். அப்ப இங்கு எல்லாருமே புறத்தை நோக்கிய பொருள் வாழ்க்கையே வாழ்ந்து வருவதாலதான் அற வாழ்க்கைய மறந்து விடுகிறோம். நாம் அனுபவிக்கும் எல்லாத்துக்கும் வழியானது 2 காரணம் மட்டும்தான். ஒண்ணு விளைச்சல், மற்றொன்னு அதற்கான அறுவடை. அப்ப அத மனதுல நினைச்சு நேர்மையோடையும் உண்மையோடையும் வாழ முடியும் போதுதான் தன்னம்பிக்கை என்ற நம்மிடம் இருந்தா நாம் கடக்கும் பாதையில் முடியாது என்ற வேலிகளுக்கு இடமே இருக்காது. அததான் அருட்திரு வள்ளலார் ஒரு கவியில சொல்லுவாரு. தேன் படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போதென்னை நான் அறியேன் நாம் ஒன்றோ ஊன் படிக்கும் உளம்படிக்கும் உயர்படிக்கும் உயிர் படிக்கும் உயிர்க்குயிராம் தான் படிக்கும் அனுபவம் கான் தனிக்கருணை பெருந்தகையே. அப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருந்து அந்த மௌனத்தை கடைபிடிக்கிறோமோ நம்ம கிட்ட இருக்க அந்த தனிப்பெருங்கருணை அந்த பெருந்தகை நம்மளுக்குள்ளாக எப்படி செயல்படுதுங்கிறத நம்மளால கணிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் மனதிலும் ஒரு தனி உலகம் இருக்குது. அதுதான் உண்மை. அதையெல்லாம் பேசினாலும் யாராலும் வாழ்வில் வாழவே முடியாது. மனதுக்குள்ளே கோபம், வெறுப்பு, பொறாமை, ஆணவம் எல்லாம் சேர்த்து மன அழுத்தத்தோடு வாழ்பவங்க தான் இங்க அதிகம் பேரு. அதனாலதான் உடலில் சுரக்க வேண்டிய சுரப்பிகள் சுரக்காமல் அது பல நோய்களை உருவாக்க காரணமாக இருக்குது. அப்ப இங்க எத்தனை சாதனைகள் புரிஞ்சாலும் வெற்றிகள் பெற்று பெரிய அங்கீகாரம் கிடைச்சாலும் நம்முடைய செயலிலையும் பேச்சிலையும் ஆணவம் ஆங்காரமின்றி வாழ பழகணும் நம்ம. ஏன்னா இங்கு நாம் எங்க தவிர்க்கப்பட்டோமோ அங்க எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ அங்கெல்லாம் நாம் ஒரு தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக மதிக்கின்ற நிலையை இந்த பிரபஞ்சமே நம்மளுக்கு உருவாக்கி தரும் இல்லையா? அதுக்குதான் ஒரு சித்தர் ஒரு கவியில சொல்லுவாரு, பிறவி ஏது பிறவா நிலை ஏது, புண்ணியம் ஏது பாவம் ஏது, ஆண்டி ஏது அரசன் ஏது, நீ ஏது நான் ஏது அப்படிங்கிறாரு. அப்ப இங்கு எல்லாமே அது அதுவாதான் இருக்குது. அப்படி எல்லா நிலைகளையும் அறிந்து தெளிந்து நம்ம கடந்து அந்த இடத்தை விட்டு வரணும். அப்ப இந்த உலக வாசனையில என்ன பண்றோம்? மெய்யை காண்பதுங்கிறது அரிதாகி இட்டாலும் நான் என்ற அகந்தையை ஒழித்து இந்த காயமான உடல் எனும் பாத்திரத்தில் படிந்துள்ள அழுக்குகளை நீக்கி நாம உண்மையாக வாழ்ந்தாலே அது ஒரு சாதனை வாழ்வு. பொதுவாக ஒரு பாத்திரத்துக்கு என்ன இருக்குதுங்கிறத நம்ம உற்று பார்த்துதான் அதை அறிஞ்சு கொள்ள முடியும் இல்லையா? அந்த பாத்திரத்துக்கு தண்ணி நிரப்பினாதான் பாத்திரம் என்ற பெயர் மறைந்து அதனை தண்ணீர்ன்னு நம்ம சொல்லுவோம். அதுவே அதிலிருந்து தண்ணீரை கொட்டி விட்டால் அதனை என்னன்னு சொல்றோம்? காலி பாத்திரம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஆகவே பாத்திரம் அப்படியேதான் இருக்கும். அப்படித்தான் நம்முடைய மனமும் அதை சார்ந்த அறிவும் இயங்கி கொண்டிருக்குது. மனம்தான் நம்முடைய மெய் என்ற உண்மையை மறைத்து வினையை சேகரித்து காரணமாக இருக்குது. அப்ப ஆக என்ன பண்ணணும்? மனசை அடக்குகின்ற பேரறிவானது நம்முள் இயங்கினாதான் இங்குள்ள எதன் மீதும் நமக்கு வாசனை உண்டாகாது, பற்று வைக்க மாட்டோம். அப்போதுதான் உண்மையும் சத்தியமும் ஜீவனுமாக நம்முள்ளே கலந்து வினைகள் நீங்க பெற்று நாம் ஒரு காலி பாத்திரமாக மாற முடியும். அப்ப நம்முடைய மனசுல இருந்து தேவையற்றதும் பயனற்றதும் வெறுக்கத்தக்கதுமான எண்ணங்களை விரட்டி விடணும். பயனற்ற எண்ணங்களுக்கு இடம் தரும் போதுதான் நாம் இறைவனுக்கு வெகு தொலைவில் போயிடுறோம். அந்த எண்ணங்களுக்கு பதிலாக இறைவனை பற்றிய எண்ணங்களை அங்கே வைக்க வேணும். பயனுள்ள எண்ணங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்ம கொண்டு செல்லும் இல்லையா? அகத்தாய்வின் மூலம் கீழான பயனற்ற மதிப்பற்ற எண்ணங்களையும் தூய்மையற்ற எண்ணங்களையும் இல்லாதொழிக்க நம்மளால முடியும். ஒரு நீர்நிலையில ஒரு கல்லை எரிஞ்சா என்ன பண்ணும்? அது விழுந்த இடத்துல இருந்து வட்டம் வட்டமாக பறந்து அந்த இடத்தையே வட்டங்களை உருவாக்குது இல்லையா? அப்ப அதை போலதான் மெழுகுவர்த்தியோட ஒளி எல்லா திசைகளையும் நுண்ணிய விண்ணதிர் வலையாக பறந்து செல்லு போலதான் ஒரு எண்ணம் நல்லதோ தீயதோ ஒரு மனிதனோட மனசுல இருந்து வெளிவந்து விடும்போது எல்லா திசைகளிலும் வெகு தொலைவுக்கு மனவெளியோட அதிர்வுகளாக அது பறந்து செல்லுது இல்லையா? அதுக்குதான் சுவாமிஜி ஒரு கவி கொடுத்திருப்பாரு, தெய்வ அறிவே திருந்திய அறிவாம் உய்யும் நல்வழி உள்ளுணர்வு தவமே செய்யும் வினைகளை சீரமைத்திட ஐயமில்லை அரும் பிறவி தொடர். அதாவது இந்த கவி என்ன விளக்கம் சொல்லுதுன்னா, விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம்
நல்லது கெட்டது எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருக்குது. அப்ப மனம் கடந்த அறிவு நிலையில இந்த ரெட்டைகள் எல்லாம் நிலையாகும் போது, சிற்றறிவை பேரறிவுல லயமாக்கும் போது தெய்வீக நிலை திருத்தம் பெற்று நம்மளுக்கு அறிவு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்ப அந்த அகநோக்கு பயிற்சி மூலம் தான் உண்மை உணர்வை உள்ளுணர்வாக பெற முடியும். அகநோக்கு பயிற்சியை தவம்னு சொல்றோம். தவம்னா என்ன? தன்னை அறிதல் தான். அப்ப தன் நிலைமை அறிஞ்சு அந்த அறிவு தான் தெய்வமாக இருக்குது. பின்னர் அதாவது ஒரு முனை இறைநிலையோட ஒரு முனை வந்து நம்ம கிட்ட மனசா இருக்குது, மறுமுனை அங்க தெய்வத்துக்கிட்ட இருக்குது. அப்ப அந்த நிலையே எல்லாவற்றையும் அறிவு முழுமை பெற்ற அறிவு தான் மனிதரோட பழக்கத்தின் வழியே செயல்படுத்தின வினைகளை ஆராய்ஞ்சு மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களை மாற்றிக்கிட்டு ஏற்றுக்கொண்ட வேண்டியவங்களை ஏற்றுக்கிட்டு அந்த திறமையை வளர்த்துக் கொள்ளும் போதுதான் அந்த நிலையில இருக்கும் போதுதான் அந்த ஆன்மா தூய்மை அடைய ஆரம்பிக்குது. அப்ப அந்த தெய்வீக அறிவின் காரணமாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா பிறவி தொடர் அறுபடும் சொல்லிட்டு சுவாமிஜி இந்த கவியில விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப அதே மாதிரிதான் எண்ணங்கள் வந்து என்னது பெருங்கடலின் அலைகள் போலதான் இருக்கும். தியான பயிற்சியில ஆரம்ப காலத்துல சில எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு மறைய ஆரம்பிக்கும். வேறு சில எண்ணங்கள் நீரோட போல பாய்ந்து வரும் இல்லையா? சற்று காலத்திற்கு அடக்கி வைக்கப்பட்டிருந்த பழைய எண்ணங்கள் கூட சில காலத்துக்கு பின்பு மறுபடியும் முகங்காட்ட ஆரம்பிக்கும். அதனால நாம என்ன பண்ணணும்? ஆரம்ப காலத்துல நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. படிப்படியாக நமக்குள்ள ஆன்மீக வலிமை உண்டாவத உணர முடியும். பயனற்ற சிந்தனையில் ஆற்றலை வீணாக்காம எல்லா மன ஆற்றலையும் சேர்த்து வச்சு அதனை மனசை ஒருமுகப்படுத்துவதற்கு மனித சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய பயன்படுத்தணும். அப்ப எண்ணங்கள் குறைய குறைய அமைதி கூடுது. ஒரு எண்ணத்தை குறைச்சா அதன் மூலம் கிடைக்கின்ற மன வலிமையை கொண்டு அடுத்து வரும் எண்ணத்தை குறைத்து விட முடியும் இல்லையா? நிலையான தீவிரமான பயிற்சியால தான் நாம் எண்ணங்களற்றவராக மாற முடியும். இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் தூய்மையான எண்ணங்களை பரப்பி உலக மக்கள் அனைவரையும் உலக அமைதிக்கு அவங்களை வித்துடுவதாக நம்ம தான் ஆக்க முடியும். அப்படி செய்யும் போதுதான் நம் மனம் வந்து தெய்வீக எண்ணங்களால் அங்க நிரம்புது. இப்போ ஊக்கம் இல்லைன்னா முயற்சி இல்லை, முயற்சி இல்லைன்னா செயல் இல்லை, செயல் இல்லைன்னா எந்த விளைவும் நம்மளுக்கு கிடையாது. அதுக்குதான் சுவாமிஜி ஒரு கவியில கொடுப்பாரு. அகத்தவத்தில் என் மனதை உயிரில் வைத்தேன், அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாற்று, இகத்துணர்வின் புலனைந்தின் எல்லைகளை தாண்டி எல்லையில்லா பெருவெளியில் இணைந்து நிலை பெற்றேன், திகைப்பிள்ளை நானதுவாய் அது நானாய் பெற்ற தெரிவினிலே இறைவெளியே தெய்வம் என்றும் அதன் மிகச் சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டமென்றும் உணர்ந்தேன், மேலும் தெய்வ தன்புரல் கேட்டு மகிழ்கின்றேன் அப்படிங்கிறாரு. அப்ப நம்மளுக்கும் அதே மாதிரிதான் தெய்வத்தோட அன்பு குரல் கேட்குமானா கண்டிப்பா கேட்கும். ஏன்னா இறைவன் தானே அந்த மெய்ப்பொருள், மற்ற எல்லா பொருட்களும் பொய்ப்பொருள் இல்லையா? அப்ப எது நித்தியமானதோ எது அநித்தியமானது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப அததான் மகிழ்ச்சி இந்த கவியில கொடுக்குறாரு நம்மளுக்கு. அப்ப அது மாதிரி விண்ணின் சுழற்சி வேகத்தால் வந்து அமைந்த அந்த இறைத்துகள் தான் வெளியே காந்தமா மாறி மெய்ப்பொருளா அந்த காந்தம் வந்து வான்காந்தமா வச்சு பிரபஞ்சம் முழுவதும் முடியும் எல்லாரோடையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அந்த காந்தம் தான் நமக்குள்ளேயும் இருக்குது. அப்ப அதை உணர்ந்துட்டாலே போதும். அந்த காந்தம் எல்லா பொருளையும் ஊடுருவி வர்றதையும் எல்லா பொருள்களும் ஊடுருவ வழிவிடுறதும் அந்த தெய்வம் தான். அப்ப எல்லா பொருளும் தேய்ந்து தேய்ந்து அது தெய்வமும் தோற்றமும் ஒரே இடத்துலதான் இருக்குது. அப்ப அதே மாதிரிதான் நமக்குள்ளேயும் அந்த அறிவு மெய்ப்பொருள் இருக்கிறத நம்ம உணர முடியும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம மனசை ஒருமுகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து அகத்தாய்வு செய்யணும். இப்ப தவம் மட்டும் நம்ம பண்ணிட்டா போதுமானா அது பத்தாது. அப்ப தவம் பண்ற அளவுக்கு நம்ம அகத்தாய்வு பயிற்சிகளையும் மேற்கொள்ளணும். அப்படி அகத்தாய்வு நம்ம மேற்கொள்ளும் போதுதான் நமக்குள்ள வந்து அந்த மனம் வந்து தூய்மை அடைய ஆரம்பிக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அகத்தாய்வும் பண்ணணும். அதே மாதிரி மகரிஷி கொடுத்த அந்த மௌன பயிற்சியை நம்ம செய்யணும். இப்ப நான் மௌனம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நாளெல்லாம் நம்ம வந்து உட்கார்ந்து அமைதியா இருந்துட்டா பத்தாது. ஒரு துரிய தவமோ ஒரு ஆக்கினை தவமோ நம்ம பண்ணிட்டு அந்த நிலையிலே வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து தவம் முடிச்சுட்டு அந்த தவ உணர்விலே வந்து கொஞ்ச நேரம் நம்மள வந்து அகத்தாய்வு பண்ணணும். அப்ப அந்த அகத்தாய்வு பண்ணும் போதுதான் நம்மளோட தேவைகள் குறைந்து போகுது. தேவையற்ற வீண் விவாதங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்து மறைய ஆரம்பிக்குது. இப்ப எதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு காரணம் வச்சிருக்கோம் இல்லையா? இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ட்டு ஏதோ ஒரு காரணம் நமக்குள்ள வச்சிருக்கோம்.
அப்ப இந்த தினம் நம்ம மௌனம் தினம் இருக்க முடியுமோ இல்லையோ, வாரத்துல ஒரு நாளாவது நம்ம மௌனத்தை கடைபிடிச்சு நம்மளால 1 மணி நேரமாவது கொஞ்சம் மௌனமா இருந்து அந்த மனசுக்குள்ள பயிற்சியை நம்ம அங்க கொடுக்கணும். அப்ப இந்த செயலெல்லாம் எதனால ஆச்சு, இதெல்லாம் எதனால நடக்குது அப்படிங்கிற காரணத்தை அங்க அகத்தாய்வு பண்ணிக்கிட்டே நம்ம கண்டுபிடிக்கும் போதுதான் நம்ம கிட்ட இருக்க குறைகள் என்னங்கிறது நம்மளால கவனிக்க முடியும். அப்ப இந்த குறைகளை நிறைகளா மாத்துறதுக்கு தான் மகரிஷி நம்மளுக்கு இந்த மௌனம்ங்கிற ஒரு பயிற்சியை கொடுத்திருக்காரு. ஏன்னா மௌனம் ஒரு பயிற்சிங்கிறது நவம்பர் மாசத்துல நம்ம மன்றங்கள் எல்லாம் மாச கணக்குல அங்க செய்வாங்க இல்லையா? 48 நாள் ஒரு மண்டலமா கூட இருக்கிறாங்க. சில மன்றத்துல 30 நாட்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம அந்த நாட்கள் மட்டும் இல்லாம நம்ம தினம் தினமுமே ஒரு மணி நேரம் இல்ல ஒரு ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் நம்மளே நம்மள உத்து கவனிக்கணும். நம்மளே நம்மள உத்து கவனிக்கும் போது நம்மளோட சுவாசம் எப்படி இருக்குதுங்கிறத நம்மளால கவனிக்க முடியும். சுவாசம் எப்படிங்கிறது ஒரே சீராக இருக்குதா, இல்ல தாறுமாறா இருக்குதா அப்படிங்கிறதுக்கு தான் முதல்ல நம்மளுக்கு மன்றத்துக்கு வந்ததும் தவத்துக்கு முன்னாடி நாடி சுத்தி பயிற்சி கொடுக்குறாங்க. அப்ப இந்த நாடி சுத்தி பயிற்சியை நம்ம ஆழ்ந்து செய்யும் போதுதான் நம்மளோட சுவாசம் ஒரே சீராக வருது. அப்ப அந்த சுவாசம் சீராக வரும்போது என்ன ஆகும், நம்ம தவத்துல ஆழ்மும் போது தேவையற்ற எண்ணங்கள் அங்க வராது, குறுக்கீடு பண்ணாது. அப்பளோட நம்மளோட தவம் நல்ல ஒரு எனர்ஜியை நம்மளுக்கு கொடுக்கும். தவம் முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிற எல்லா வேலையும் நம்மளால செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பயிற்சிகளை செய்யணும். அப்ப தொடர்ந்து செய்யும் போதுதான் நம்மளோட இந்திரியங்களும் நமக்குள்ள கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதுக்குத்தான் நம்மளுக்கு சுவாமிஜி ஒரு ஒரு தவத்தையும் வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. இப்ப பஞ்சேந்திர தவம் பண்ணும்போது நம்ம தவத்தை அந்த ஒரு ஒரு உறுப்புகளையும் நம்ம நினைச்சு பண்றோம் இல்லையா? ஒவ்வொரு இந்திரியங்கள் மேலையும் அதை வச்சு பண்றோம். அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது அப்ப அந்த இந்திரியங்களும் நமக்குள்ள கட்டுக்குள்ள வரும். அடுத்து நம்ம துரியாதீதம் பண்ணும்போது அந்த இறைநிலையோட ஒன்றோம். அப்புறம் 9 மைய தவம் பண்ணும்போது ஒவ்வொரு சக்கரங்கள் மீது நம்ம மனசு வச்சு தவம் பண்றோம் இல்லையா? அந்த சக்கரங்கள் எப்படி இருக்குது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா உள்ள ஒரு சக்கரம் இருக்குது. ஞான சக்கரம் ஒண்ணு இருக்கிறது நம்ம தவத்துல எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த சக்கரங்களோட ஆற்றலையும் நம்மளால கொஞ்சம் எடுக்க முடியும். அடுத்தது பஞ்சபூத நவக்கிர தவம். அது பண்ணும்போது அந்த நவகோள்களோடையும் பஞ்சபூதங்களோடையும் நம்ம ஒன்றி கலந்து போறோம் இல்லையா? அப்ப அந்த பஞ்சபூதங்களோட ஆற்றலும் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த நவகோள்களோட ஆற்றலும் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப இது எல்லாத்துக்கும் எதை நம்ம கொண்டு காரணம், நம்மளோட மனசுதான் காரணம். அப்ப மனசை தானே அங்க கொண்டு போய் பயிற்சி பண்றோம். அதே மாதிரிதான் நம்மளோட ஒவ்வொரு பயிற்சியும், உடற்பயிற்சி கூட சுவாமிஜி அப்படிதான் வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. ஒரு ஒரு பயிற்சி பண்ணும் போதும் அந்த மனசு அந்த பயிற்சியோட ஒன்றணும். கைப்பயிற்சி செஞ்சோம்னா கைப்பயிற்சியோட அந்த மனசு ஒன்றணும். மகராசனம் செய்யும் போது மகராசனம் அந்த எந்த முதுகுத்தண்டோட அந்த பயிற்சி ஒன்றணும். அப்படியோ அந்த மாதிரி ஒரு ஒரு பயிற்சியிலையும் அந்த மனசு அங்க கவனிக்கும் போது மனசுக்கு நல்ல பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நாளடைவுல என்ன ஆகுது, இந்த பணப்பயிற்சிகள் தான் நம்மள எல்லா இடத்துலயும் நம்மள ஒரு நல்ல மனிதனா நம்மள இந்த சமுதாயத்துல நம்மள எடுத்து காட்டுது. ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம பயிற்சி செய்ய செய்யதான் நம்மளோட மனசு ஒருமுகப்படுது. நம்மளோட முகம் ஒரு பொலிவான நிலைக்கு வருது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இந்த பயிற்சிகளை ஆழ்ந்து செய்யும் போதுதான் அந்த முகம் பிரகாசமா தெரியும். இப்ப மனசுல கலங்க இருந்தா முகத்துல அப்படியே தெரியும். அந்த முகம் இருண்டு போய் இருக்கும், எந்த ஒரு தெளிவு இல்லாம இருக்கும், எந்த ஒரு தெளிவான முடிவையும் நம்மளால எடுக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு நம்மளோட மகான் கொடுத்த பயிற்சிகளை நம்ம முறையா செஞ்சு நம்மளும் சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு தொண்டாற்ற நிலைக்கு இன்னைக்கு நம்ம மனவளக்கலை பயிற்சியில் இருக்க நிறைய பேராசிரியர்கள் நிறைய விதத்துல ஒருத்தரும் அவங்கவுங்களால முடிஞ்ச வகையில எல்லாருமே தொண்டாட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? வீட்டுல இருந்தே தொண்டாட்டுறோம், சில பேர் மன்றம் போய் தொண்டு செய்யறோம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அவங்க முடிஞ்ச நிலையில எல்லாரும் தொண்டாட்டிட்டு தான் இருக்கிறோம். அப்ப அந்த வகைக்கு நம்மளுக்கு எதுக்கு பயிற்சி கொடுக்கணும்னா இந்த மனசுக்கு தான் பயிற்சி கொடுக்கணும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம தீவிரமா ஆழ்ந்து பயிற்சி கொடுத்து மகானோட பயிற்சிகளை முறையா செஞ்சு நாமளும் நல்ல உயர்வு நிலைக்கு நம்மை சுற்றி இருக்கவங்களையும் நல்ல முறையில உயர்வான நிலைக்கு உயர்த்தி நாமளும் பயன்பெற்று அடுத்தவங்களையும் பயன்பெற வச்சு சொல்லி நேரம் கருதி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நிறைவாக இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே சமர்ப்பதம். குறையேதும் இருந்தால் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன். செவிமடுத்த அத்தனை நல்லுள்ளங்களும் வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி.